ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூசியை காமிக்கிறாங்க. அவளுக்கு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட சேர்ந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருக்கா. ஸோ அது மூலமாக அவளுக்கு அங்கே ஒரு பேபியுமே பிறந்திருக்கு. இப்போ டக்குன்னு அங்கே கார் அந்த ஸ்டாப் வந்து பிரேக் போட்டதுமே அங்கே அவளோட பேபி 4 இயர்ஸ் ஆகுது. அவளோட நேம் வந்து நிம்மி. அவளுக்கும் நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே ப்ராப்ளம் ஆகுது. பட் இருந்தாலும் அந்த ஸ்டாப் பார்த்தா ரொம்ப திமிரா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், நீ ரொம்ப ஓவராலாக வந்துட்டு சீன் போடணும்னு அவசியம் கிடையாது. நீ எதுக்காக வந்து இந்த குழந்தைய வேற நீ கூட்டிகிட்டு வந்திருக்க, இந்த குழந்தையோட புள்ள யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. உன்னை இங்கே ஃபங்க்ஷனுக்காக தான் கூப்பிட்ருக்காங்க. பட் உன்னை இப்போ இந்த பிள்ளைய யாரும் ஏற்றுக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக அங்கே பேசிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. ஸோ அப்போ பார்த்தா அந்த குட்டி பொண்ணுக்கு அங்கே சில சூப்பர் பவர்ஸுமே இருக்குது. இவங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது எங்கள் அம்மாட்ட இந்த மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அங்கே போகும்போதே மேலே காக்கா பார்த்தா அங்கே அவங்க மேலே டாய்லெட் போய் விட்டுது. அதை பார்த்துட்டு அங்கே அவங்க இன்னுமே கோவமாகி போயிட்டு, இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான், நீங்கள் 2 பேருமே அதிர்ஷ்டம் கெட்டவங்க, உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறதே ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே திட்டாங்க. இப்போ அவங்க வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஹீரோயின் அப்போ அந்த குட்டி பாப்பாட்ட சொல்கிறா, நீ இப்படி உன்னோட பவர்ஸ் எல்லாம் இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுமா அப்படின்றத சொல்கிறா. உள்ளே போயிட்டாங்க. அந்த பாட்டிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சூசியும் உங்கள் பொண்ணு வந்தாங்க, அவங்க வந்துட்டு விட்ட சாபத்தில் தான் இப்படிலாம் நடக்குது, அவங்க ரொம்ப அன்லக்கின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பிள்ளையை கூப்பிட்டுட்டு அங்கே உள்ளே வந்தா பாட்டிக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான கோவமாகி போயிட்டு, இது யார் உன்னோட பிள்ளையா, எந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட போய் நீ புள்ள பெற்று வச்சிருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாயிட்டு ஹீரோயின் அங்கே குச்செடுத்துட்டு அங்கே அடிக்க வந்ததுமே அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் வேகமாக குச்சை பிடிக்கிறா. பட் இந்த பொண்ணு அவள் சூப்பர் பவர்ஸை யூஸ் பண்ணதும் அந்த குச்சை தனியாக அங்கே உடஞ்சி போயிடுது. அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்காகி போயிடுது. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மரத்தால் செய்யப்பட்ட அந்த குச்சி, அதை போய் எப்படி இவ வந்து இது வந்து உடையும், இது என்ன வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ஐயோ கடவுளை, இவ அப்பா வந்து உண்மையிலே பேட் லக்கை தான் கொண்டு வந்திருக்கா. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு இவ சரியில்லாதவ தான், இவ சரியில்லைன்றவாஸ் தானே நம்ம வில்லேஜ் சைடில் அனுப்பிவிட்டோம். பட் அங்கேயுமே போய் இவ திருந்தாமல் திரும்பவுமே பார்த்தா இப்படி தப்பான வேலையை பண்ணிட்டு வந்து சேர்ந்துருக்காளே, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருக்குமே பயங்கரமான கோவமாயிட்டுருக்கு. இப்போ பார்க்க அதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. எல்லாமே வந்து திரும்பவுமே இவன் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம லைஃப்பை கெடுக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அங்கே ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு, இதெல்லாம் நான் உங்களை பார்த்து கேட்கணும், உங்களை மாதிரி ஆளுங்களோட சேர்ந்து திரும்ப இந்த வீட்டில் வந்துட்டு நான் இருந்தாகணுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இருக்க உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிட்டுருக்கா, கண்டிப்பாக நீ பேசுகிறதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போங்க, அந்த குழந்தையுமே பயங்கரமாக அங்கே அடிக்கணும், அது கத்துற இந்த வீட்டை விட்டு இவங்க ஓடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தா அங்கே வெளியே அங்கே நம்மளோட ஷூவும் அங்கே மூவுமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இதனே என்னோட எக்ஸ்-பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ஸோ வெளியே போனதுமே அங்கே நம்ம ஷூவும் வந்துட்டு எல்லாரும் வெல்கம் பண்ணதும் அப்போ அங்கே அந்த மூவ் சொல்கிறான், உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது என்னோட பிரதரை நீங்கள் எப்படிலாம் பேரை சொல்லி கூப்பிட்றதுக்கு, ஒழுங்காக யங் மாஸ்டர்னு கூப்பிடுங்கன்னு சொன்னதும் அவங்களுமே அதே மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் வந்துட்டு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ மேரேஜ் ஆகாமல் அதில் வந்துட்டு நம்ம சூசி இப்போ ஒரு குழந்தைய வேற வச்சுட்டு நின்றுச்சேக்கா. பேசாமல் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே ஷூ வந்துட்டு யோசிக்கும் போது அப்போ மூ சொல்கிறான், பிரதர் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்னை சீட் பண்ணிவிட்டு என்னை ஏமாற்றிட்டு போனவன்னு சொன்னதுமே அதுவுமே கரெக்ட் தான், இவள் கரெக்டான பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியுமே சொல்கிறாங்க. அவங்க சிஸ்டர் நான்சியை பார்த்தா உடனே அவங்க ட்ராமா பண்ணிவிட்டு, என் சிஸ்டர் இப்போ ஒரு குழந்தைய கையில் வச்சுட்ருக்கா, அவள் கண்டிப்பாக வந்துட்டு அவள் குழந்தையோட சேர்ந்து ஏற்றுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவனுக்கு பயங்கரமான கோவமாயிருது. அப்போ அங்கே நம்ம மூக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு, மரியாதை நீ வேலைக்கு போன்னு சொல்லிட்டு திட்டான். ஸோ அங்கே நம்ம நிம்மியாக ஹீரோயினை பார்த்து, அம்மா எனக்கு இந்த அங்கிளை ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு, பேசாமல் நீங்கள் என்னோட அப்பாவை இவர் ஆக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயின் என்னோட தரப்பில் ஓகேப்பா, உன்னோட தரப்பில் என்ன அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஷோவை பார்த்து கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே மூக்கு கோவமாயிட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு கண்டிப்பாக எப்பயும் இந்த வீட்டோட மருமகளாக நான் ஏற்றுக்க விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு இருக்கான். அப்பாங்க பட் நம்ம ஷோ அப்படி ஒரு பார்வை பார்த்ததுமே அவன் வாய முடிட்டு பேசாமல் இருக்கான். நம்ம ரொம்ப கோவமாகி போயிட்டு, இது கண்டிப்பாக நடக்காது, ஏன்னா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கவ, நீ என் கூட சேர்ந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கன்னு சொன்னதுமே ஆல்ரெடி வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, இன்னமே நீ அதை வச்சு சுற்றிட்டே இருக்கியா, சரி ஓகே நான் இப்போ உனக்கு சொல்லிடுறேன் எல்லாமே முறிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது நம்ம ஷூ சரிப்பா நீ வந்துட்டு அவனை எதுக்காக பிரேக்கப் பண்ண அப்படின்ற சட்டி கேட்டதும்
வேற ஒன்றும் இல்லை, உன்னோட ஹேர் வந்து சரியில்லை, உன்னோட பாடியுமே நல்லா இல்லை அப்படின்ற சொன்னதும் பாட்டிக்கு அதை கேட்டுட்டு கோவமாயிட்டு, ஏண்டி இப்படி அறிவில்லாமல் பேசிட்டு அசிங்கம் பண்ணிட்டு இருக்க, மரியாதையோட நீடன் பண்ணிட்டு சாரி கேளு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம ஷூங்க பக்கத்தில் வந்துட்டு சில வேர்ட்ஸ் எல்லாம் அவட்ட அங்கே பேசுகிறான். ஸோ அதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட சேர்ந்து அவன் ஒன் நைட் ஸ்டாண்டர்ட் இருந்தா இல்லையா, அது இவனாக தான் இருக்குமா அப்படின்ற சிட்டவை யோசிக்கிறா. இவனுமே அவளை தான் தேடிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டேக்கா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரிங் எல்லாமே அவளுக்கு போட்டு விட்டு 2 பேத்துக்குமே மேரேஜ் அங்கே கன்ஃபார்ம் ஆயிடுது. நம்ம அவளுக்கு அங்கே வார்னிங் கொடுக்குறான், இப்போ மரியாதையோட பேசாமல் வந்துட்டு நீ அமைதியாக இல்லைன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை விட இப்போ வந்துட்டு பெரியவ, மரியாதையாக பேசு அப்படின்ட்டு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அங்கே அவங்க கிளம்பி போனதுமே பாட்டி, நான்சி, அவங்க ஆன்ட்டி எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வந்து நீ அவளோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்துட்டியா அப்படின்ற சைட்டு கோவமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த நிம்மி எங்கள் ரொம்ப கோவமாயிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே என்ன ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கா, எங்கள் அம்மா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு நல்ல அழகான ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க, எனக்கு அழகான அப்பா கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அந்த ஆன்ட்டி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை போய் அங்கே அடிக்க வந்ததுமே அப்போ அங்கே பொண்ணு தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையுமே அங்கே யூஸ் பண்ணிடுறா. ஸோ இவங்களுக்கு அடிக்க முடியாமல் அங்கே கை வந்துட்டு பெயினாக ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த நான்சி ஜஸ்ட் வந்துட்டு மேரேஜ் மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, பட் அந்த குடும்பத்தோட நீ வந்து மருமகளால் ஆயிட முடியாது, நீ கற்பனைலாம் கண்டுச்சிக்காத அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் அப்போங்க ஹீரோயின் சொல்கிறா, ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ வந்து கனவுலேருந்து வெளியே வா, நீ இப்போ சிங்கிளாக தானே இருக்க, அது நீ கல்யாணமாகாத ஒரு பொண்ணு, பட் நான் குழந்தையோட இருக்கேன், பட் இருந்தாலும் அவர் என்ன சூஸ் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக அப்போ என்கிட்ட ஏதாச்சும் நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கும், பட் ஓன்ட்டு அது தெரியல, அதனால தான் இப்படிலாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அந்த பாட்டி திரும்ப அவளை அங்கே சபிக்க ஆரம்பித்ததுமே அந்த பொண்ணு அங்கே பவரை யூஸ் பண்ணால் வாயிலேருந்து அங்கே வந்து ரொம்ப ஸ்மெல் அடிச்சுட்டு ஒரு மாதிரி நாத்தடிக்க ஆரம்பிச்சிருது, பேச முடியாமல் அங்கே போயிட்டுருக்கு. வேற ஒரு வீட்டுக்கு தான் அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே வீட்டுக்குள்ளே போனால் அவங்க வீடு எல்லாமே அங்கே வாங்க சொன்னது நம்ம ஹீரோயின் தான், அங்கே எல்லாமே ஹெல்ப் பண்ணி வாங்க வச்சது அவளோட ஃப்ரெண்டு ஹான் தான். வீடு உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்குப்பா, பேசி பேசி எப்படியே விலையை குறைச்சி வாங்கியாச்சு ஒரு வழியா அப்படின்ற சொன்னதும் நான் உண்மையிலே இந்த மாதிரி வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் என் குழந்தையுடன் சேர்த்து அவங்க பேசிகிட்டு இருக்கா. ரொம்ப அங்கே ஹானுக்கு தேங்க்யூ சொல்கிறா. சரிப்பா நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணு, மிஸ்டர் மூவோங் அதுக்கப்புறம் அந்த ஷோவையுமே பற்றி எனக்கு விசாரித்து சொல்லணும்னு சொன்னதும் அந்த ஒன்று இந்த ஆளுங்களை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு சொன்னதும் அவன் முறைச்சதுமே இல்லை நான் சும்மா தான் சொன்னேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே உள்ளே போயிட்டு அன்பேக்கிங் பண்ணிட்டு இருந்தா அந்த நான்சி திரும்ப அங்கே கால் பண்ணிட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சுடா, நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவர் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்குவார் நீ ஆசைப்படுறியா, நீ ஜஸ்ட் வந்துட்டு சப்ஸ்டியூட் மட்டும்தான், அவர் ரிங்கை வேணா போட்டு போயிருக்கலாம், கல்யாணம் என்னமோ என்ன தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பேசினதும் இவளுக்கு வேற பொழப்புலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ஃபோனை கட் பண்ணி விட்டு தூக்கி போட்டதுமே இவன் ஃபோனை கேட்குறாளா இல்லையான்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே ஜீ வந்துடுறான், நம்ம ஹீரோயினோட உண்மையான பிரதர் அவன். அங்கே அவளை பார்த்துட்டு நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும், நீயா சூசிக்கும் ஷூக்கும் பக்கத்தில் நடுவில் வரணும்னு பார்க்காத, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவமாயிடுறான். இப்போ பிரதர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும் சும்மா இந்த நடிக்கிற வேலை பண்ணாத, நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும், ரெண்டாவது நீ இந்த குடும்பத்தோட அடாப்டர் சிஸ்டர் மட்டும்தான், அவள் தான் ஒரிஜினல் பொண்ணு, சும்மா ஓவராக இடம் கொடுத்தா ஆட்டம் போட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அவள் பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து போகிறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க டெக்ஸ்ட் பண்ணுறான், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட் பண்ண உன்னோட பிரதர் எப்போ இருக்கேன்னு சொல்லிட்டு, உனக்கு காசு ஏதாச்சும் தேவைப்பட்டா நீ வந்து இப்போ என்கிட்ட கேட்கலான்னு சொன்னதுமே அவங்க உடனே டெக்ஸ்ட் பண்ணி ஆமாப்பா எனக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்பாங்க இவ கண்டிப்பாக 1 லட்சத்தை விட அதிகமாகவே டிசர்வ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் அதிகமாகவே அமௌண்ட் அனுப்பி விடுறான். அதை அப்போங்க ஹீரோயினுக்கு திரும்பவுமே உனக்கு இன்னும் என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் உனக்கு பண்ணுவேன், நான் எப்போயும் உன் கூட தான் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக போயிடுது, நீ ரொம்ப நல்ல பர்சனாக தான் இருக்கான் அப்படின்றத சரி யோசிக்கிறா. ஸோ அப்போங்க பிள்ளைய அவங்க ஸ்கூலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக. அப்போங்க நம்ம ஹீரோவோட கார் வந்ததுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே நிம்மி ஓடி போயிட்டு அப்பான்னு சொல்லிட்டு ஷூவை ஹக் பண்ணிக்கிட்டதும் அதை பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. ஹீரோயின் அப்படியே நின்று அங்கே பார்த்துட்டு இருந்தா. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை பார்த்துருப்பா, அதுக்குள்ளே அட்டாச் ஆகிட்டாலன்னு சொல்லிட்டு பார்க்குறா. இவன் வேணுக்குனே ஹீரோயினை டீஸ் பண்ணணுன்றதுக்காக கோட் எல்லாமே அங்கே கவர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயின் எனக்கு இவன் என்ன பண்ணுறான்
பண்ணுறான்னு புரியுது. நான் என்ன இவனோட பாடிக்காக இவன்ட்ட வந்து நினைக்கிறானான்னு சொல்லிட்டு, நீ இப்போ லேட் ஆயிரும் ஸ்கூலுக்கு நம்ம போகலாமா அப்படின்ட்டு சொன்னதுமே அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டு பாய் டாடின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவன் அங்கே அசிஸ்டன்ட் அதெல்லாமே பார்த்துட்டு அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஓகே தான், பட் இவர் ரொம்ப காமாக இருக்காரு, இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்திருக்காரு அப்படின்னா எல்லாமே வேணுக்கு தான் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு அவருக்குமே வந்து அப்போ இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு தோணுது. பிறகு அங்கே ஸ்கூலுக்குள்ளே போனால் அங்கே அந்த செக்யூரிட்டி கார்டு ஹீரோயினை உள்ளே விடாமல் ஸ்கூலோட டோட்டல் பீஸ் எல்லாமே சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இங்கே இன்சல்ட் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் நீ இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, நான் சும்மா இங்கே சுற்றி பார்க்க வந்தேன்னு சொல்லணுமான்னு சொன்னதும், எனக்கு தெரியுமே உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் அதுக்கு தான் வருவீங்க, இங்கே படிக்கிறவங்களாம் எவ்வளோ பெரிய பணக்காரவங்க தெரியுமா, உங்களால் நான் இங்கே கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற செட்டுங்க பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் யாரும் தெரியாமல் நீ பேசிட்டு இருக்கியாடான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறா. பார்த்தா ஃபோன் ஒர்க் ஆகாமல் இருக்குது. அப்போ பார்த்தாங்க அந்த நான்சி வந்ததுமே அவளை பார்த்ததுமே அந்த ஆள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஷென் ஃபேமிலியோட சேர்ந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணி அங்கே பேசிட்டு இருக்காரு. அப்போ அங்கே அந்த நான்சி என்ன மாதிரி வீட்டு பொண்ணுங்கள்லாம் உள்ளே வரப்ப இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்ற செட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. நாங்களா சீஃப் கெஸ்ட்டாக வர்றதுக்கு தகுதியானவங்கன்னு செட்டு அவங்க பேசுகிறா. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பாக வருது. அப்போ அங்கே அந்த ஆளுமே ரொம்ப கோவமாகி போயிட்டு நீங்கள் உள்ளெல்லாம் போகக்கூடாது, மரியாதை எங்கேருந்து போங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அதை சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேர் யார், என் பிள்ளைய நான் வந்துட்டு இங்கே ஸ்கூல் அட்மிஷன் போட வந்திருக்கேன், அதை உனக்கு சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ரெண்டாவது ஃபேக்காக தான் பொண்ணுன்னு ஊருக்குள்ளே போய் சொல்லிட்டு இருக்கு சில ஜென்மங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நான்சிக்கு பயங்கரமான கோவமாயிருது. அவன் நம்மளை தான் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு கோவமாயிட்டங்க கத்துனதுமே அங்கே நிம்மிக்கு வந்து புரிஞ்சுக்குது அம்மாவை இந்த 2 பேருமே சேர்ந்து ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணதும் அந்த ஆளோட ஃபோன் திரும்ப திரும்ப பாட்டு பாடிட்டே இருக்கு. அங்கே பேண்ட்டுமே கலருது. ரெண்டாவது அங்கே அந்த உள்ள இருக்க இன்னர் வியருமே கலந்துட்டு வருது. இவளோட ட்ரெஸ்மே அங்கே வந்துட்டு ரொம்ப மோசமாக இருது. இதெல்லாமே அங்கே இவ தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ எனக்கு தெரிஞ்சு போயிருது. இப்படியே திரும்பி இந்த சைடில் பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோ தான் அப்படியே அவளை பார்த்து சிரிக்கிறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சார் நம்ம இப்போ போய் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் தேவையில்லை, அவளே எல்லாத்தையும் பார்த்துக்குவா அப்படின்றத அவர் சொல்றாரு. பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இந்த நான்சியால் எதுவும் பண்ண முடியல. ஹீரோயின் பார்த்து பிள்ளையை கூப்பிட்டுட்டு அங்கே போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு அங்கே மேக்கப் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா எனக்கு அப்பாவை பார்க்கணுமா அப்படின்ற சொன்னதும் அவர் ஒன்றும் உன்னோட அப்பாலாம் கிடையாது, திரும்ப திரும்ப நீ அப்பான்னு கூப்பிட்ற வேலை வைக்காத அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு வந்த பொண்ணு ஏமா நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க, எனக்கு அப்பா வேணாமா அப்படின்றத சேர்த்து அந்த பொண்ணு கேட்குறா. அப்பாங்க உங்களோட மேக்கப் ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ எப்படினாலும் நான் அவனை போய் மீட் பண்ணி இந்த மேரேஜை பற்றி பேசி ஆகணும், இது ஒன்றும் நடக்க போகிறதெல்லாம் கிடையாதுல்ல அப்படின்ற சொல்லிட்டு மேக்கப் வந்துட்டு ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு போட ஆரம்பிச்சிடுறா. டோட்டல் குடும்பத்தையுமே இம்ப்ரெஸ்மெண்ட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு பட் அங்கே வீட்டுக்கு போகாமல் நேராக அங்கே நம்ம ஷூவோட அங்கே ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அதை பார்த்துட்டு சார் மேடமுக்கு ஏதோ வந்து மென்டலாக ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார் அப்படின்றத சொல்கிறாரு. உள்ளே வந்துட்டு அங்கே நம்ம ஷூக்கு அதை பார்த்துட்டு ஷாக்காக தான் இருக்குது. அவங்க எப்படிப்பா நான் வந்து பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கேனான்னு சேர்த்து கேட்டதும் ஐ திங்க் வந்து எல்லாருக்குமே என்னென்னமோ ப்ராப்ளம் இருக்கும், உனக்கு மேக்கப் போகிறதுல ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற சேர்த்து கேட்டதும் அப்போங்க நீ அப்பா இதான் ஃபஸ்ட் டைம் அம்மா மேக்கப் தனியாக போட்டிருக்காங்கன்னு சொன்னதுமே ஓடி போயிட்டு 2 பேருமே இங்கே லவ் யூ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற சொன்னதும் அப்போங்க சரின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் அனுப்பி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுறனா வாஷ்ரூமில் போய் ஃபஸ்ட்டு உன் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வா, இதெல்லாம் என்ன மேக்கப், இதெல்லாம் நீ வேணுக்குன்னு பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் நான் என்ன நீ சொல்கிறத கேட்கணும், நான் உன்ட்ட இங்கே பேச வந்ததே நம்ம கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் அப்படின்ட்டு சொன்னதும் நீ சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே வாஷ்ரூம் தூக்கிட்டு போயிட்டு அங்கே அவள் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னதுமே அவளை பிடிச்சி போர்ஸ் பண்ணி அவன் பாட்டி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னை விடுன்னு சொன்னதும் உன்னை எந்த மாட்டேன்னா நீ இப்படி என்னை வந்து கல்யாணத்தை என்கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணி என்கிட்ட வந்து பேசக்கூடாது அது வரைக்கும் சொல்லிட்டு ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு அங்கே அவளை பிடிச்சவங்க கிஸ் பண்ணுறான். இப்போ ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்க, எனக்கு வேணான்னா நீ விட்ட வேண்டியதானே, ஏன் உனக்கு என்ன வந்து குழந்தை எதுவும் பிறக்காதா, புள்ள பெற்று வச்சிருக்கவளை கல்யாணம் பண்ணணும்னு அலைஞ்சிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் சும்மா இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசாத, என் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்காங்க, ஸோ அதனால் நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன், நம்ம 2 பேருமே நாளைக்கு என்னோட தாத்தா பாட்டி அம்மா எல்லாத்தையும் போய் மீட் பண்ணணும்,
இருக்கணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, திரும்ப இந்த பேச்செல்லாம் பேசாதன்னு சொன்னதுமே அவள் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது, எனக்கு எப்படி வந்துட்டு மரியாதை நடந்துக்கணும்னு ஆளுங்ககிட்ட தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, நான் நீ நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்ற சைட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் தன்னை பற்றியே சொல்லிட்டு இருக்கா. பட் அதை பற்றிலாம் நம்ம ஹீரோக்கு எந்த கவலையும் இல்லை, எல்லாமே ஓகே தான், எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன், பட் நீ கல்யாணம் மட்டும் வேணான்ற வார்த்தையை என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற சொன்னதும் ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இவன் ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலை. அப்போ அங்கே திரும்ப பக்கத்தில் அவன் க்ளோஸாக பண்ணதுமே அப்போ பார்த்தா நிம்மி அங்கே ஓடி வந்துடுறா. பார்க்க 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு அந்த பாப்பா சொல்கிறா. அங்கே கையில் அவங்க போட்டிருக்க ரிங்கை கழட்டினதுமே ஒருவேளை மேரேஜுக்காக வந்து வேணான்னு ஒத்துக்கிட்டானான்னு சிட்டிவா ஹாப்பியானா அதை அங்கே ஒரு கயர் மாதிரி அதில் வந்து போட்டு விடுறாங்க கழுத்தில். இது எப்பயும் நீ கழட்டக்கூடாது, கையில் இருந்தால் உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்லன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு எப்போ வேணாலும் கழட்டுவேன், அதை யார் நீ சொல்கிறதுக்கு அப்படின்ற செட் அவள் கேட்குறா. பட் அங்கே உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு பாப்பாட்ட கேட்டதும் வேணுக்குனே வந்துட்டு அங்கே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் பேரை சொல்கிறா. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு புக் பண்ண முடியாது, சாப்பிட்றதுக்கு 1 வீக் ஆச்சும் முன்னாடியே புக் பண்ணி வைக்கணும். அப்போ அங்கே அவன் வந்து நம்ம அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அங்கே ஷெஃப்ட்டை எல்லாமே ஆர்டர் கொடுக்க சொன்னது ஃபுட் எல்லாத்தையுமே. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, ஓ அதுவும் நான் மறந்து போயிட்டேன், இவனோட நெட்ஒர்க் எவ்வளோ பெருசு, அவன் ஈஸியாக எல்லாமே பண்ணுவான்ப்பா அப்படின்ற செட் அவள் யோசிக்கிறா. அங்கே நம்ம ஹீரோயின் அசிஸ்டண்ட்டை எல்லாமே ஓகே தான், பட் அங்கே டாகாக இருக்கட்டும் இல்லை நான்சியாக இருக்கட்டும் அவங்களோட நைஸ்னஸ் இருக்கக்கூடாது, அங்கே போர்டில் வெளியே எழுதி போடணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அசிஸ்டன்ட் அங்கே சிரிச்சுட்டு என்னடா புதுசாக இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பிறகு அதே ஹோட்டலுக்கு நம்ம நான்சி அங்கே போக பார்த்ததும் அப்போ அங்கே ஸ்டாப்ஸ் வந்து உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் ஃபுட் எல்லாமே இங்கே ஆர்டர் பண்ணணும்னு சொன்னதும் ஹலோ மேடம் ஆல்ரெடி எல்லாமே புக் ஆயிடுச்சு, இன்றைக்கி நீங்கள் போகக்கூடாது, அதுக்கு மேலே அந்த போர்டை பாருங்கன்னு சொன்னால் அங்கே டாக்குக்கும் நான்சிக்குமே உள்ள இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு டாக் ஓகே, பட் நான்சின்னு எதுக்காக என்ன குறிப்பிட்டிருக்காங்க, யாரோட வேலை இதுன்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு நான் கண்டிப்பாக இன்றைக்கி உள்ளே போய் ஆகணும், உங்கள் மேனேஜரை மீட் பண்ணணும்னு சொன்னதும் நீங்கள் இப்போ வம்பெல்லாம் பண்ண முடியாது, ஆல்ரெடி புக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, நீங்கள் இப்போ கண்டிப்பாக இங்கேருந்து போய் தான் ஆகணும் அப்படின்ற சைட்டு ரொம்ப கோவமாயிட்ருக்காங்க. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்க, இப்போ நீங்கள் போக மாட்டேன்னு வம்பு பண்ணால் உங்களை அடிச்சுதான் விரட்டணும்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. பிறகு அங்கே பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஃபுட் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அங்கே வர்றா. அப்போ அங்கே என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஹோட்டலில் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க பாட்டி, இப்படிலாம் வேறு எழுதி வச்சுருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சூசி தான் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு இவங்க ஃபுட்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு கோவமாயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அவள் கிடையாது நீ தான், அவள் வந்துட்டு ஒரு புள்ள வச்சுருக்கா, பட் இருந்தாலும் அவ்வளோதான் சூஸ் பண்ணாரு, ஒன்றை சூஸ் பண்ணலை, நீ அவரை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு கூட தெரியல, நீ பியூட்டிஃபுல்லாகவுமே இல்லை, அதனால தான் பிரச்சனை அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கர கோவமாகி போயிட்டு பண்ணுற தப்பெல்லாம் அவள் பண்ணியிருக்கா, பட் என்ன வந்துட்டு எல்லாரும் இன்சல்ட் பண்ணுறாங்க, அதுக்கு காரணம் அந்த சூசி தான், நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு இங்கே வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ அங்கே சாப்பிட்டு வேகமாக போகணும் அப்படின்றத சேர்த்து அங்கே நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அப்பா நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்திருக்கலாம்ல அப்படின்ற சேர்த்து நிம்மி சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இப்படிலாம் பேசக்கூடாது, போய் தூங்குற வழியை பாரு அப்படின்ற சொல்லும்போது அப்போ அங்கே சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு அங்கே நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே குழந்தையும் அவனும் சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தா. அங்கே அசிஸ்டன்ட் சார் அங்கே வந்துட்டு நீங்கள் சொன்ன பனிஷ்மெண்ட்டை நிறைவேற்றிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவன் என்ன சொல்லியிருக்கானா மலை எல்லாத்தையுமே சுற்றி டெம்பிளில் வந்து ப்ரே பண்ண சொல்லியிருக்கான், அவன் பண்ண பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அவரால் எந்திரிச்சு நடக்க கூட முடியாமல் இருக்காரா சார்ன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் அவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை, அவன் பண்ணதுக்கு அனுபவிக்கிட்டோம் அப்படின்ற சொல்கிறான். பிறகு அங்கே தாத்தா கால் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொன்னதுமே பட் அங்கே நம்ம நிம்மியோட வாய்ஸை கேட்டதுமே அவர் அங்கே சிட்டாக பறந்து வீட்டுக்கு ஓடி வர்றாரு. ஐயோ என் பேர புள்ளன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணி கேட்டதும் இது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அந்த பாப்பா கேட்டதும் நான் வந்து உன்னோட கிரேட் பாப்பா அப்படின்ற சொன்னதும் அங்கே வேகமாக அவன் புள்ளியை பிடிங்க வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு மூச்சை கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்க, இப்படி என்ன அவசரம்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடி வந்திருக்கீங்க, சரி நீங்கள் பார்த்துட்டீங்களே கிளம்புங்க அப்படின்ற சொன்னதும் நான் போக மாட்டேன்டா, எவ்வளோ வருஷமாக உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்கேன், பட் நீ கேட்டையாடா, நான் எனக்கு என்னமோ உன்னோட அசிஸ்டண்டோட சேர்ந்தா உனக்கு அஃபர் போயிட்டுருக்குன்னு நினச்சேன், பட் இப்போ நீ வந்து ஒரு குழந்தை இருக்குது அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை, சரி இந்த பிள்ளையோட அம்மா யார்டா அப்படின்ற செட்டு கேட்டதும் தாத்தா இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம், நீங்கள் கிளம்புங்க, நான் கூட்டிகிட்டு போய் அசிஸ்டண்ட்டை விட்டுட்டு வர சொன்னேன்னு சொன்னதும் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய ட்ராமாவை பண்ணதுமே அதெல்லாம் பார்த்துட்டு அவன் தாத்தா எனக்கு டென்ஷனாகி போயிடும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான். அப்போ அங்கே கடைசியில் பார்த்தா ஹீரோயின் பத்திரகாளியாக மாறி போயிடுறா. யார் அது காலங்கத்தால் வந்து தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா.
அப்போங்க இதான் உங்களோட டாட்டர் இன்லா அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவ சாரி கேட்குறா. நீ வந்து வேமா எந்திரிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது, தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணால் இப்படி தான் கோவமாயிருவேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இருக்கட்டுமா பரவாயில்ல அப்படின்ற சொல்லிட்டு அவர் ஹாப்பி ஆகிட்டுங்க பேசுகிறாரு. உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா பேசாமல் நீ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட போய் தூங்கிக்கோ, நான் வந்துட்டு உன்னை தொந்தரவு பண்ணதுக்கு சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினதும் ஐயோ என்னடா இந்த குடும்பத்தில் யாருமே நார்மலாக இருக்க மாட்டாங்களா, எல்லாரும் என்னடா ஒரு மாதிரியை இப்படியே பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஸோ அப்போ அங்கே தாத்தா நான் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறேமே விளையாடுறதுக்கு நீங்கள் பேசிட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா அங்கே கால் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தா ஸ்பீக்கரில் போட்டு விட்டா போனேன். நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக பேசிட்டு அங்கே நீ மரியாதையை சூவை விட்டு விலகிருன்னு சொல்லிட்டு பேசும்போது என்னப்பா நீங்கள் கேட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னை யாரை கூட்டிகிட்டு வந்திருக்க, ஏதாச்சும் மேல் மாடல் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு கேட்டிங்களாப்பா அப்படின்ற சொன்னதும் யாரை கேட்டிங்களாப்பான்னு சொல்லிட்டு கேட்குறேன்னு சொன்னதும் நான் யங் மாஸ்டர் ஷூவை தான் சொல்கிறேன்னு சொன்னதுமே அவங்க ஃபேஸே அங்கே கலண்டு விழுகிற மாதிரி ஆகி போயிடுது பயத்தில். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க ஹஸ்பண்டுமே அங்கே வந்துடுறாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போதே அவருக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துடுது. என்னன்னு பார்த்தா எல்லாருமே சேர்ந்து ஒரே டயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அங்கே எல்லாத்தையுமே பே பண்ண சொல்லி அங்கே கேட்டுட்ருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப பயமாயிருது என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. பட் அப்போ அவங்க சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணமே இப்போ நடந்த விஷயம்தான் சொன்னதும் அப்போ அந்த பழையும் தூக்கி ஹீரோயின் மேலே போடுறாரு பொண்டாட்டியை கண்டிக்காம. அப்பாங்க அவள் வந்து நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணனா பண்ணியிருக்கலாம், பட் அவளை பாரு எப்போ பார்த்தாலுமே இப்படி நம்ம குடும்பத்துக்கு எதிராக தான் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ அப்போங்க நான்சி வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு மூவோ இல்லை ஷூவோ யாராச்சும் ஒரு பர்சன் கூட சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும், பட் நீ வந்துட்டு எதுவுமே பண்ணுறதுக்கு லாக்கே இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேலே ரொம்ப ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்னால தான் இவ்வளோ பிரச்சனை, நீ வந்துட்டு அவனை கவர் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காதேன்னு சொன்னதுமே அதை கேட்டு அவளுக்கு இன்னுமே நம்ம ஹீரோயின் மேலே தான் ஆத்திரம் அதிகமாயிட்டுருக்கு. இவங்க பண்ணுற வேலையினால அவளுக்கு அவன் மேலே ரொம்பவே பகாதி அதிகமாயிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம மூவை பார்த்தா அங்கே நடக்க முடியாமல் வீட்டுக்கு பிடிச்சவங்க கார்ட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு வர்றாங்க. அதை பார்த்துட்டு தாத்தா என்னாச்சுடா உனக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது இருப்பாங்க. சரி நீ உட்காரு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸுமே அங்கே தான் இருக்காங்க. நீ வந்துட்டு என்ன தப்பு பண்ண, அவன் வந்துட்டு உனக்கு இப்படி பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு அதை விஷயத்த சொல்லுன்னு சொன்னதும் அவனை பார்த்தா அங்கே பேச முடியாமல் போயிடுது. திடீர்னு அதை பார்த்துட்டு அங்கே ஷாக்காகி போயிட்டு அங்கே டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொன்னால் அவருக்கு வந்துட்டு இப்போ பனிஷ்மெண்ட் அதிகமாக கிடைச்சதுனால கொஞ்ச நாளைக்கு பேச முடியாமல் இருக்குது அப்படின்ற சைட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நீங்கள் எப்படியாச்சும் வந்து தயவு செஞ்சு நீங்கள் சூட்டை பேசுங்கன்னு சொன்னதும் அங்கே கால் பண்ணி நம்ம ஹீரோட்ட நீ என்னடா வந்துட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா, அப்படி என்னடா அவன் தப்பு பண்ணான்னு சொன்னதும் தாத்தா அவன் பண்ணதுக்கு தான் இப்போ அவன் அனுபவிக்கிறான், வாயை திறந்தாலே உருப்படாமல் தான் எதனாலும் பேசிகிட்டு இருக்கான், ஸோ இவன் இப்படி பேசாமல் இருக்கிறதான் தாத்தா எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்ற சொன்னதும் அதுவுமே கரெக்ட் தான் அப்படின்ற சைட்டு அவருமே வந்து அவன் பனிஷ்மெண்ட் வந்து பண்ணது கரெக்டான்னு சொன்னதும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கெஞ்சுறாங்க நீங்கள் எப்படியாச்சும் ஷூட்டை பேசுங்கன்னு சொல்லிட்டு அவன் தான் இந்த குடும்பத்தோட ஹெட், அவன் என்ன சொல்கிறானோ அதான் நடக்கும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியல. பட் அங்கே மூவை பார்த்தா நான் ஒரே ஒரு டைம் மட்டும்தானே என் மனசுக்குள்ளே அவளுக்கு சபிச்சேன், பட் அதுக்கு என் வாய் பேச முடியாமல் இப்படி ஆகுமான்னு சொல்லிட்டு அவனுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அங்கேருந்து அவனுங்க கூட்டிகிட்டு போக வேண்டியதாகிருது. சீனில் அங்கே குழந்தைய கூப்பிட்டுட்டு அங்கே ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஹீரோயின் போகிறா. அங்கே அந்த போனதுமே அந்த பொண்ணுக்கு டை ரொம்ப பிடிச்சிருது. அப்பாவுக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேம்மா, அவர் எனக்கு எவ்வளோ கிஃப்ட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க விலை என்னன்னு சொல்லி கேட்டால் அந்த லேடி பார்த்தா ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிட்டு ஒரு டையோட விலை 2 lakh rupees சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் இல்லைம்மா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இது வேணா நம்ம வேறு ஷாப் போய்க்கலான்னு சொன்னதும் அப்போ அம்மா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற செட் அந்த பொண்ணு வம்பு பண்ணதுமே சரி ஓகே நீங்கள் காமிங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க டச் கூட பண்ண விட மாட்டான் அந்த லேடி. இல்லை வேணா நீ வந்து தொட்டு பேசாத அப்படின்றத சொல்கிறா. நீ வந்துட்டு தூரமாக இருந்து பாரு, டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிரும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நிம்மிக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசிட்டு இருப்ப, நீ தான் இப்போ வந்து அதை டேமேஜை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் பவர்ஸை யூஸ் பண்ணுறா. ஸோ அங்கே ஸ்லிப்பாகி தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருது. அங்கே ஹீரோயின் சரி வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் டை வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு எங்கே போயிட்டுருக்கீங்க, நீங்கள் தான் இதுக்கு பே பண்ணணும்னு சொன்னதும் நானா இப்போ தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டேன், நீ தள்ளி விட்டேன்னா நீ வந்து பேமெண்ட் பண்ணு, நான் ஏன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு
அவள் கேட்குறா. ஸோ அப்போ அங்கே செக்யூரிட்டி கார்டு வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்படி டையை டேமேஜ் பண்ணிவிட்டு காசு பே பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப கோவமாகி போயிட்டு, இப்போ நீ காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ அங்கே அந்த குட்டி பொண்ணுகிட்ட நீ கொஞ்சம் நேரம் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோமான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அந்த பர்சனை போட்டு அடி பொழந்து விட்டுறா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அந்த ஸ்டாப் ரொம்ப கோவமாயிட்டு, மால் வந்து யாரோடதுன்னு தெரியாமல் நீ பேசிட்டு இருக்க, இவளோட பாஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொன்னதும் அப்படியா நீ வந்துட்டு அவங்களவே கூப்பிட்டு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்ததுமே உன்னை வந்து மீட் பண்ணுறதுக்காக எங்கள் பாஸ் வருவாரான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. ஸோ அப்போ பார்த்தாங்க நம்ம ஷூ உள்ள என்ட்ரானதுமே உடனே இவங்க மரியாதை செலுத்துறா. வணக்கம் பாஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நடந்து எல்லாத்தையுமே சொன்னதும் நீ வந்துட்டு அவளுக்கு சொல்லி கொடுப்பியா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு, நீ பண்ணது தப்பு பட் நீ வந்துட்டு அவங்க மேலே பழிய போறியான்னு சொல்லிட்டு அந்த லேடியை வந்துட்டு ஃபயர் பண்ணிடுறாங்க. டோட்டல் அங்கே எல்லா கடையிலையுமே வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேன்மே பண்ணி விட்றாங்க. பிறகு வீட்டில் எல்லாருமே சேர்ந்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தா நம்ம ஜீதா ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். அப்போ அங்கே அவங்க அம்மா தான் ஃபோனை வந்துட்டு நீ உன் சிஸ்டர்கிட்ட கொடுறா அப்படின்ற சைட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அப்போங்க என்னப்பா நீ திடீர்னு எனக்கு ஃபோன்லாம் பண்ணியிருக்க, ரொம்ப வந்துட்டு பாசமெல்லாம் பேசிகிட்டு இருக்க என்கிட்ட எப்பயுமே, உனக்கு என்ன உண்மையிலே என்னை ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என் சிஸ்டர், நான் எப்படி உன் மேலே பாசம் இல்லாமல் இருப்பேன்னு சொல்கிறான். சரி ஓகே அம்மாட்ட கூட ஃபோனன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவங்க உடனேவும் நீ வந்துட்டு ஏமா இப்படி கோச்சிட்டு போய் வெளியே உட்காந்துட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் நீ நம்ம குடும்பத்து பொண்ணு, இப்படி வெளியே நீ இருக்கிறது அம்மாவுக்கு பிடிக்குமா சொல்லு, தயவு செஞ்சு நீ பேசாமல் இங்கே வந்துருமான்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. அப்போ அங்கே ஹீரோயின் புதுசாக என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டதும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் நீ இப்படி போவையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஹீரோயினுமே சரி ஓகே வரேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிடுது. என்னடா டக்குன்னு வந்துட்டு ஓகே சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஃபோனை வச்சுட்டு ஜீட்ட நீ அவட்ட இருந்து விலகியரு, அவளால் தான் உன்னோட பிரதர் வந்து இறந்து போயிட்டான், அவள் ரொம்ப ராசியே இல்லாத ஒருத்தி அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு கோவமாகி போயிட்டு அவ்வளோ தூரத்துக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கலன்னா நீங்கள் எதுக்காக இப்போ அவளங்க வீட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் இந்த மாதிரி அவட்ட பாசமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொன்னதுமே வேற வழியே இல்லை, என்ன பண்ண முடியும் சொல்லு, வீட்டுக்கு கூப்பிட்டு தானே ஆகணும், இது குடும்பத்தோட பிரச்சனை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டு அவனுக்கு அங்கே சுத்தமாக அங்கே பிடிக்கவே இல்லை, என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட நான் இப்படி ஃபேமிலி வந்து மீட் பண்ண கூப்பிட்ருக்காங்கப்பா அங்கே போக போகிறேன்னு சொன்னதும் நானுமே வரேன்னு சொல்கிறான். இல்லை நான் போய்க்கிறேன், ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் அவங்க கிளம்பி போனால் அங்கே மெய்டு வந்துட்டு அவ்வளோ ஒரு பக்குவமாக அங்கே வந்து பேசுனதும் புரிஞ்சுக்குது ஏதோ பெரிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனால் அங்கே ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு என்னப்பா ஃபேமிலி ஃபோட்டோவில் இருக்கேன்னு சொன்னதுமே அதில் நம்ம ஹீரோயின் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு உடனே அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு ஐயோ சாரி மேடம் உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணலைன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் வந்து இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணணும், அதுக்காக தானே நீங்கள் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஐயோ அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நீடன் பண்ணிட்டு சாரி எல்லாமே கேட்குறாங்க. பிறகு அங்கே வேமா அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு யார்கிட்டயோ கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே குட்டி பொண்ணு அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அம்மா வேணும்னு சொல்லிட்டு அங்கே அவன்கிட்ட கேட்டதுமே அம்மா கண்டிப்பாக திரும்ப வருவாங்கம்மா, பட் இருந்தாலுமே அம்மாவுக்குமே சில வேலைகள் இருக்கும், நீ தனியாக இருந்து பழகணும்ல, நான் தான் கூட இருக்கேன்லன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டுங்க பேசுகிறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அந்த பொண்ணுமே எனக்கு அம்மா வந்துட்டு யாருமே புள்ளி பண்ணக்கூடாது, அது மட்டும்தான் வேணும், நீங்கள் அம்மாவை நல்லா கேர் பண்ணிக்குவீங்களா அப்படின்றத சொல்லிட்டுங்க கேட்டதும் கண்டிப்பாக என்னை மீறி அவளை யாருமே டச் பண்ண முடியாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ பிறகு இங்கே வீட்டில் அந்த நான்சி சாப்பிட்டு வந்தா அவங்க ஃபுட்டு வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமான கோவமாகி போயிடுது, என்ன நடந்துட்டுருக்கு இந்த வீட்டில் எல்லாமே உள்டாவாக போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் மேடம் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் பொறுத்துக்கோங்க, கோவப்படாதீங்க, இது எல்லாமே சூசி இங்கே வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நடக்கும், அதுக்கப்புறம் நார்மலாக மாறிடும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அங்கே வந்ததுமே உடனே அவட்டங்க பேசி ஐஸ் வைக்க பார்க்குறா. பட் ஹீரோயின் பார்த்தா அங்கே இக்னோர் பண்ணிட்டு எதுவுமே பேசாமல் அவள் பாட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரூமுக்கு போனதும் இவளாவே போய் அவளை பிடிச்சி தள்ளி விட்டு வேணுக்குனே அவட்டங்க சண்டை இழுக்கிறா. அங்கே வந்ததுமே கோவமாயிட்டு அவங்க அம்மாட்ட அங்கே வந்துட்டு இவ தான் வந்து அவளை புள்ளி பண்ண மாதிரி அங்கே வந்து போட்டு கொடுத்ததும் அந்த லேடி எப்பயுமே அடாப்டட் பொண்ணுக்கு தான் சப்போர்ட்டு, ஹீரோயினை ரொம்ப மோசமாக திட்டிட்டு அங்கே கையை வேற அடிக்கிறதுக்கு ஓங்கி வந்துட்டு இருக்காங்க. பட் அங்கே நம்ம ஜீ வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு பொய்யா ஹீரோயின் மேலே அவங்க பழைய தூக்கி போடுறாங்க. பட் அவர் பார்த்தா கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து நான்சியாக இருந்துட்டு மரியாதை நீ அவட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ
என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும், மரியாதையை கேளுன்னு சொன்னதும் வேற வழி இல்லாமல் அவளுமே அங்கே சாரி கேட்க வேண்டியதாயிருது. அப்போ அங்கே அவளுக்கு ஹான்க்கு வந்துட்டு இப்படி இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் வந்ததுமே வேமா விழுந்தடிச்சு அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறா. ஸோ அவனை அங்கே அட்டாக் பண்ணி இவளை வந்துட்டு பழி வாங்குறாங்களாமா, மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதுவுமே தெரிஞ்சுக்குது. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட இந்த விஷயத்தை பற்றி அங்கே பேசிட்டு இருக்கா. ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே பிரின்ஸிபல்கிட்ட இருந்து கால் வந்துடுது. உங்கள் பொண்ணோட பிஹேவியர் எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. பட் அதோடு இல்லாமல் ரொம்ப ஒழுங்கினமாக அவங்க வந்துட்டு மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஸ்பீக்கரில் போட்டு நம்ம ஹீரோட்ட கொடுத்ததுமே அவன் வந்து ஷூன்னு தெரியாமல் அவன்கிட்டையுமே வாய்க்கு வந்தபடி பேசினதும் சரி மேடம், நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், நீங்கள் எந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அப்படின்ற சட்டி கேட்டுட்டு உங்கள் வாழ்க்கை இதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு அவன் சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க. உங்களை இந்த ஸ்கூலை விட்டு ஃபயர் பண்ணுறோன்னு சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி கேட்டதுமே எங்கள் யங் மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதான் நடக்கும், உனக்கு எந்த ஸ்கூல்லையுமே பிரின்சிபல் மட்டும் கிடையாது, டீச்சராக கூட வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டு விரட்டி விட்றாங்க. ஹீரோயினையும் அவங்க குழந்தைய கூப்பிட்டுட்டு ஓல்ட் ஹவுஸ்க்கு போகிறான். பட் அங்கே அவங்க அங்கிள் ஆண்டி பார்த்தா மூஞ்ச தூக்கிக்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி வந்து செயல் சொல்லு, ஸோ அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து உட்காந்துச்சுக்க, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு பேசினதும் உங்ககிட்ட நான் ஏற்றுக்கிற சொல்லி கேட்டேனா இல்லை உங்ககிட்ட நான் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கேட்டேனா, நான் இங்கே வந்துட்டு என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உட்காந்து பாருங்கள் இல்லைன்னா எந்திரிச்சு போங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம மூமே வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது இவ நம்ம மூவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு இவ உனக்கு கரெக்டான பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி மோசமாக அங்கே பேசுகிறாங்க. அவள் ரொம்ப தப்பெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியா, நீங்கள் பண்ணதை விட அவள் கம்மியாக தான் பண்ணியிருப்பா, ரெண்டையுமே தராசில் நிறுத்து பார்த்தோன்னா எது அதிகமாக இருக்கும் தெரியலன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களால எதுவும் பேச முடியல. அங்கே ரொம்பவே அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன சொன்னாலும் இப்படி அசிங்கப்படுத்துகிறானேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் இருக்கலாம், இல்லைன்னா பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடலான்னு சொல்லும்போது தாத்தா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. பட் தாத்தா வந்ததுமே நிம்மி தூக்கி கொஞ்சினதுமே அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. தாத்தாவும் இவங்க எது சொன்னாலும் காதில் வாங்க மாட்டாங்க, எல்லாமே கையை விட்டு போச்சான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பிறகு இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை வில்லேஜில் வளர்த்த பாட்டி அங்கே வீட்டுக்கு வந்திருக்காங்க. பட் அவங்க அப்பாவுக்கு அவங்கள பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்காம ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்காரு. பட் அங்கே நம்ம ஜீ வந்து நான் அவங்கள அக்காவை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின்ட்டே இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே நம்ம ஷூட்டையுமே இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறா. அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. பாட்டியை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுறான். ஸோ பாட்டியுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. அங்கே பொண்ணுட்ட அவங்க அப்பா எப்படின்னு சொல்லி கேட்டதுமே அவள் பார்த்தா அங்கே புகழ்ந்து தாழ்றா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் பார்த்தீங்களா பாட்டி, இத்தனை வருஷமாக நான் வளர்த்துருக்கேன், ஒரு வார்த்தை என்னை பற்றி ஏதாச்சும் பேசுகிறாளா பார்த்தீங்களா, அவங்க அப்பா பற்றி எப்படி பேசுகிறா பாருங்கன்னு சொன்னதும் அவங்க எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அவங்க தாத்தாவை பார்க்கவுமே அங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. அவருமே ஹாப்பியாகிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணு எதுக்கு யாரையுமே நம்ப மாட்டா தெரியுமா, சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணை ஒரு பேட் லக்காக நினச்சி வீட்டை விட்டு துரத்தி விட்ருக்காங்க வில்லேஜ் சைடில். அப்போ இருந்து எல்லாமே அந்த பாட்டி தான் அங்கே பார்த்துருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அதனால தான் யாருமே நான் நம்பிக்கை வரல, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது. அதனால தான் அவள் யாரையுமே ஈஸியாக நம்ப மாட்டாளான்னு சொல்லிட்டு தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். பிறகு ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸ் அங்கே போனதுமே இதெல்லாம் இப்போ இந்த வேணாம்ப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ வந்துட்டு இன்னும் என்னை யாருன்னு தெரியாமல் பண்ணிட்டுருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நீ யாருன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்ச வரைக்கும் போதும், ஆல்ரெடி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உன்னை பற்றி எனக்கு இருக்குன்னு சொல்லும்போது பாட்டி வெளியே இருந்து அதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. லெவலுக்கு போவாங்களா என்னன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தா அவங்க மூக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. பட் அவனுக்கு இன்னும் பேச முடியாமல் தான் இருக்குது. அங்கே ரொம்ப கோவம் ஆகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த சூவும் தான், கண்டிப்பாக அவங்கள நான் வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டிக்கு பயங்கரமான கோவம் ஆயிட்டுருக்கு. பிறகு வீட்டில் அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவட்ட நம்ம ப்ளீஸ் பண்ணி எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, நம்ம கண்டிப்பாக வந்துட்டு மூவை தான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான்சி அங்கே அனுப்பி விடுறாங்க. ஸோ அவளுமே அவன்கிட்ட போய் அங்கே பேசிகிட்டு இருக்கா. உடனே இவன் என்ன நினச்சிக்கிறான்னா ஹீரோயின் தான் அவளை அனுப்பி விட்ருக்காளான்னு சொல்லிட்டு. பட் அவள் போயிட்டு அங்கே 2 எதிரிகளுமே ஒரே வீட்டில் இருக்காங்க, கண்டிப்பாக நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணால் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு சொன்னதும் நீ இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் என்கிட்ட காமிக்கக்கூடாது பார்த்துக்கோ, நான் என்ன சொல்கிறேனோ அதை பர்ஃபெக்டாக பண்ணு, நீ என்கிட்ட வந்து ஏதாச்சும் வேறு வேலை பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். பிறகு அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ்மே பண்ணுறான். ஹீரோயின் அவங்க மீட் பண்ணுறதுக்காக போகிறா. இன்றைக்கி கண்டிப்பாக இவ்வளோ அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க முடியோட போகிறா. பட் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது இவன் என்ன மோட்டிவில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணதுமே அவள் ஃபேஸ் ஃபுல்லாமே அங்கே பிம்பிள்ஸாக வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு ஐயோ கடவுளை என்ன நடந்துட்டுருக்கு எனக்கு ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க விழுந்தடிச்சு வேமா போகிறா. பிறகு அவங்க
அவங்க போனதுமே ஃபஸ்ட்டு அனுப்பிவிட்ட வேலையவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவன் கோவமாயிட்டிருக்கான். நான் வந்துட்டு அவள் பக்கத்தில் கூட என்னால் போக முடியலை. நான் என்ன மனசில் நினைக்கிறேனோ அதுக்கு முன்னாடியே எனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என் வீட்டில் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. அப்பாங்க நம்ம வீட்டில் வந்துட்டு ஏன்னா உன்னை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் ஷாக்காகி போயிட்டு கண்டிப்பாக இப்போ முடியாதுன்னு சொன்னால் இவ பெரிய அலுமலை பண்ணிடுவா. நான் ரொம்ப அமைதியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சரி நம்ம வேறு பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினுக்காக ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ் நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அப்போ அந்த குட்டி பொண்ணுக்குமே ஹேர் பின் எல்லாமே கொடுக்குறான். நாளைக்கு பார்ட்டிக்கு இதெல்லாமே போட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் பார்ட்டியில் உங்கள் ஃபேமிலி எல்லாமே இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஹீரோயினை கூப்பிட்டுட்டாங்க. நம்ம ஷோ உள்ளே என்ச்சானதுமே உடனே அங்கே அந்த மூவ் வந்துட்டு ஃபைனலாகவே ஹீரோயினை பற்றி மோசமாக பேச ஆரம்பிச்சிடுறான். நான் எதுக்காக இவ்வளோ பிரேக்கப் பண்ணேன்னு தெரியுமா? இவ ரொம்பவே மோசமான ஒரு பர்சன். நான் இவளை எல்லாருக்கு முன்னாடியுமே இன்னைக்கு வச்சு பயங்கரமாக வந்து பொழந்து கட்டுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்து எவிடன்ஸ் எல்லாமே வெளியிடுறான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவ அன்னைக்கு ரொம்ப ட்ரங்காக இருந்தா. நான் வந்து வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். பட் ஆனால் இவ ஹோட்டலில் சூஸ் பண்ணி வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து என்ன சீட் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட சேர்ந்து நான் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ அவங்க பெற்றவங்களுமே பார்த்தா அங்கே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிச்சிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான் அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, பட் அவள் யாரு கூட சேர்ந்து சீட் பண்ணான்னு உனக்கு தெரிய வேணாமா? அன்னைக்கு ஹோட்டலில் கூட இருந்த ஒரு பர்சன் வேற யாரும் கிடையாது, நான் தான் அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. பட் அவளுக்கு நீ வந்துட்டு என்ன மாதிரி துரோகம் பண்ணன்றதையுமே சேர்த்து சொல்லேன்னு சொன்னதும் அந்த மூக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. வீட்டுக்கு வந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் தான் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் விசாரித்தேன். எனக்கு உண்மைகள் தெரிய வந்துச்சு அப்படின்றத அவன் சொல்கிறான். என்னன்னு பார்த்தா அன்னைக்கு ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்கை கலந்ததே இவன் தான். அவள் தப்பான ரூமுக்குள்ளே போகிறான்னு அவனுக்கு தெரியும். அவன் ஸ்டாப்புமே பண்ணலை, ஒரு ஃபோனுமே அவளுக்கு பண்ணலை. இவன் வேணுக்கு தான் பண்ணான். அவளோட இமேஜை வந்து டவுன் ஆக்கி அவளை பிரேக்கப் பண்ணணும், அவளை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக பண்ணான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த குழந்தை வந்து எனக்கு பிறந்த குழந்தை தான், பயாலஜிக்கல் டாட்டர் என்னோடதுன்னு அவன் சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க மாதிரி நீங்கள் நடிக்கணும்னு கிடையாது. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் யாரையாச்சும் ஒருத்தவங்களை பழிக்கடை ஆக்கணும். அதுக்காக இந்த பொண்ணு வந்து பேட் லக்குன்னு சொல்லிட்டு இவன் மேலே பழிய போட்டு நீங்கள் வீட்டை விட்டுமே துரத்தி விட்டீங்க. உங்களை மாதிரி ஜென்மங்களோட சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு உறவும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ இந்த மூவ் பயந்து போயிட்டுங்க நீடன் பண்ணிவிட்டு அங்கே அவன்கிட்ட சாரி கேட்டதுமே நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஃபைனலாக புரிஞ்சுக்குது அப்படின்னா இவன் நல்ல வந்து எண்ணத்தோட தான் நம்மளை அப்ரோச் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதனால தான் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணிச்சான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா கேட்குறா. அப்போ அங்கே அவங்க ஃபேமிலி உடனே அந்த குழந்தை வந்து நம்ம ஷூவோடதுன்னு தெரிஞ்சதுமே அப்படியே பாசமாக அங்கே வந்துட்டு பேச ஆரம்பிச்சதுமே நீங்கள்லாம் எப்பேற்பட்ட ஆளுகன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என் பக்கத்துலேயோ இல்லை என்னோட ஒய்ஃப் பக்கத்துலேயோ நீங்கள் வரணும்னு ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமான கோவமாயிடுறான். அவங்க அப்படிலாம் எது இல்லைன்னு சொல்லிட்டு பேசி பார்க்குறாங்க. பட் அங்கே நம்ம ஷோ அவங்கள பேசுறதுக்கே விட மாட்டான். சின்ன வயசுலேருந்து அவளை கஷ்டப்பட்டு வளர்த்தது பாட்டி மட்டும்தான், அவளோட குடும்ப மெம்பர்னா அவங்க மட்டும்தான், நீங்கள் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கோவமாயிட்டாங்கன்னு போக சொன்னதுமே அந்த நான்சிக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான டென்ஷனாகி போயிட்டு அங்கே மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இவளை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், இவளால் என்னோட வாழ்க்கையை போச்சுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு அட்டாக் பண்ண வர்றா. பட் நம்ம ஜி அங்கே ஸ்டாப் பண்ணி விடுறான். அங்கே கார்ட்ஸ் வச்சு எல்லாத்தையுமே அங்கே இருந்து அடிச்சு வேற சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே தாத்தா சந்தோஷமாயிட்டு என்னோட பர்த்டே பார்ட்டி எதுவுமா எப்படி கிஃப்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறாரு. ஹீரோயின் அவன்ட்டு அங்கே தேங்க்யூ சொல்கிறான். நான் அதனால தான் உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னை மேரேஜ் பண்ணேன், இப்போ புரியுதா உனக்கு அப்படின்ட்டு சொன்னதும் அவளுமே தன்னோட லைஃப்பில் வந்ததுக்கு தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.